தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவானாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பிரபல நடிகர் தான் யார் அப்படின்னா கமலஹாசன். இவருடைய மகன் ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அப்போவெல்லாம் சரியாக அந்த படம் ஓடலை, ரிலீஸ் ஆனப்போ யாரும் பார்க்கல, இப்போ அந்த படத்தை கிளாசிக்னு புகழ்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். கமலஹாசன் அவர்கள் திரைக்கதை எழுதி இயக்கிய படம் ஹேராம். 2000 வெளியான இந்த படம் இன்று தமிழ் சினிமாவின் முக்கியமான கிளாசிக் படங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. ஆனால் படம் வெளியான சமயத்தில் அதற்கு கிடைத்த வரவேற்பு குறைவாக இருந்தது அப்படின்னு ஸ்ருதிஹாசன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்பா இயக்கிய ஹேராம் படத்தை சமீபத்தில் தியேட்டரில் பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமையுமே அவர் அமைத்த விதம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. சமீபத்தில் இந்த படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டது. கியூப்ஸ் தியேட்டரில் அந்த படத்தை பார்த்த அனுபவத்தை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வானலாவ புகழ்கிறாங்க. இப்போ கமலஹாசன் சார் எப்படி இவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தை எடுத்திருக்காருன்னு. ஆனால் அந்த படம் வந்த நேரத்தில் அதை பார்க்க யாருமே வரல, அப்போது இந்த அளவுக்கு பாராட்டு கிடைக்கல, என் மனதில் இருந்த வழி இது அப்படின்னு இப்போ ஸ்ருதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.